Hi hello friends, welcome back to Kumbakonamsavouries. நாம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு கிரேவி ஒன்னு தான் பார்க்க போறோம். அது வந்து சொரைக்காவை போட்டு ஒரு கிரேவி. இது வந்து கொங்கணி ஸ்டைல்ல எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இது வந்து செட் தோசை, மசால் தோசை, ரவா தோசை இதுக்கெல்லாம் ஒரு நல்ல சைட் டிஷ். சூப்பரா இருக்கும், டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட கும்பகோணம்சவரிஸ்க்கு முதன்முறையா வரீங்க அப்படினா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரேவி பண்றதுக்கு ஒரு மசாலா ஒன்னு ரெடி பண்ணிப்போம். முதல்ல இதுக்கு அரை கப்பு துருவின தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 10 மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 5 கிராம்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 5 பல்லு பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு பட்டை. இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி விடாமல் முதல்ல கொஞ்சம் கொரன்னு அரைச்சிப்போம். ஏன்னா மிளகு இந்த கிராம்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால தண்ணி விட்டால் மசியாது. அதனால் முதல்ல தண்ணி விடாமல் அரைச்சிப்போம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு நான் ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நான் ஒரு பாதி சொரைக்காய் எடுத்துட்டுருக்கேன். சொரைக்காவை தோலை சீவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இந்த கிரேவி வந்து சொரைக்காயில் மட்டும் இல்லை, பூஷ்ணிக்காலையும் பண்ணலாம், அதுக்கப்புறம் சவுச்சவில் பண்ணலாம். அது மாதிரி தண்ணி காய்கறி எல்லாத்துலேயுமே பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அது கூட சேர்த்துட்டுருக்கேன். வெங்காயம் கண்ணாடி மாதிரி அளவுக்கு வதக்கிக்கலாம். அது கூட ஒரு 4 பச்சை மிளகா, ஒரே ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி அது கூட சேர்த்துட்டுருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிண்டு அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கணும். இது வந்து வெறும் காய்க்கு தேவையான உப்பு மாத்திரம்தான் நான் இதில் சேர்த்துட்டுருக்கேன். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுட்டுருக்கிற சொரைக்காவையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு திரும்பவும் ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அதை வேக வைக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஏன்னா தண்ணி காய் அப்படிங்கிறதுனால அதுவே தண்ணி விட்டுக்கும். அந்த தண்ணியே போரும் வேகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ஆனால் அதில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுட்டு இருக்கிற அந்த மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரை அலம்பி விட்டுற தண்ணி போரும். அதுக்கு மேலே தண்ணி விட வேண்டாம். விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு இப்போது மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 1 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கணும். அதாவது சர்க்கரை, ஜீனி சேர்த்து ஒரு மூடி போட்டு திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இல்லைன்னா வந்து அந்த பூண்டோட பச்சை வாசனை போகாது. இப்போ 10 நிமிஷம் கொதிச்செடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த டயத்தில் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை ஜஸ்ட்டு கிள்ளி அது கூட சேர்த்து கலந்து விட வேண்டியது தான். இந்த கிரேவி ரெடி ஆகிடுது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை வந்து உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்மளோட கும்பகோணம்சவரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.